वेदशिव शिवो वेदः वेदाध्यायी सदाशिवः तस्मात् सर्वप्रयत्नेन वेद अध्ययनम् अर्चयेत् धर्मो विश्वस्य जगतः प्रतिष्ठा அந்தந்த சமயத்தில் தர்மம் க்ஷயிச்சு அதர்மமானது தலைவிகின்றிருக்குமோ இந்த சமயத்தில் மகான்கள் தெய்வமே மகான்கள் ரூபத்தில் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் கூறுறது. அதே மாதிரியாக கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் வேதங்கள்லாம் பலவிதமாக க்ஷயிச்சு அது சுரங்களெல்லாம் இல்லாமல் ரொம்ப மலினமாக போன சமயத்தில் முக்வா நூனம் வடவிடபி சமீபே மூலதோ நிஷ்பதந்தி சம்போ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு சொன்ன மாதிரி கைலாசத்திலேருந்து கைலாசபதியான பரமேஸ்வரனே சாட்சாத் சங்கர சாட்சாத்னு அப்படி அவதாரம் பண்ணி பலவிதமான கிரந்தங்கள் 64 மதத்தை கண்டனம் பண்ணி ஷண்மதங்களை ஸ்தாபனம் பண்ணி பலவிதமான கிரந்தங்களுக்கு பாஷ்யம் எழுதி அதுக்கப்புறம் எல்லோரும் சுலபமாக படிக்கக்கூடியதான கணேச பஞ்சரத்னம் ஆரம்பித்து ஹனுமத் பஞ்சரத்னம் முடிய நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதி சிஷ்யாலோட திருப்பி அந்த கடமையெல்லாம் முடிஞ்சு 32 வயசில் 3 தடவை உலகத்தை அந்த பாரத தேசம் முழுக்க சுற்றி தர்ம பிரச்சாரம் பண்ணி தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு கைலாசத்தை நோக்கி கிளம்புற சமயத்தில் சிஷ்யாலெல்லாம் கேட்டுன்றதுனால சாரமான ஒரு உபதேசம் திருப்பி எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லும்போது இத்தனை ஆயும் இவாளுக்கு அதனுடைய அந்த சூக்ஷ்மம் தெரியலைங்கிறதுக்காக ஒரு 5 ஸ்லோகத்தில் 44 உபதேசம். அதுதான் சோபான பஞ்சகம் சாதனா பஞ்சகம்னு சொல்லுவாள். வேதோ நித்தியம் அதீகதாம் ததுதிதம் கர்மஸ்வருஷ்டீகதாம் தேன ஈஷஸ்ய விதீகதாம் அபஜிதி காமியே மதிஸ்தியஜ்யதாம் பாவோகः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா வியவசீயதாம் நிஜகிருகாது பூர்ணம் வினிர்கம்யதாம் அப்படின்னு 5 ஸ்லோகத்தில் 44 உபதேசம். இது முதல் ஸ்லோகம். அப்படி வேதோ நித்தியம் அதீததாம், வேதம் நித்தியம் சொல்லப்படட்டும் அப்படின்னு அதுக்கு சாதாரணமான அர்த்தம். அவை பாட்டி கூட ஓதாமல் உடனாலும் இருக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி இந்த வேதோ நித்தியம் அதீயதாம்னு சொன்னார். இதுக்கு 6 அதிகாரி அப்படின்னு பார்க்கும்போது பிராமணா தான். இது பிராமண ஜன்மம் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா நிஷ்காரணேன ஷடங்கோ வேதா அத்தியதிவ்யா நியேயஷ்ச அப்படின்னு பிராமணனாக பிறந்தாலே எந்த காரணத்தையும் எதிர்பார்க்காம வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அப்படி அத்தியனம் பண்ண முடியலை அப்படின்னா கொஞ்சமாவது இந்த உபநயனம் சம்ஸ்காரம் ஆனோன்னு வேதங்களில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை சிவ பூஜையோ சக்தி பூஜையோ விநாயக வழிபாடோ இது மாதிரி ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபட்டுண்டு காலக்ஷேமம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு லௌகீக படிப்பு எல்லாருக்கும் இந்த வேதம் இல்லையே. லௌகீக படிப்பு அப்படின்னா இந்த லௌகீக படிப்பு எல்லாத்தையும் கொடுக்காது. மேற்கொண்டு எம்ஏக்கு மேலே அதுக்கு ஒரு டிகிரி பண்ணினானாக்கா அதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டுட்டு தான் அதை படிக்க முடியும். தவிர எந்த ஷேர் மார்க்கெட்டில் டெபாசிட் பண்ணானாக்கா என்ன நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அதில் சொல்லப்படும். தவிர இந்த வேதத்துக்கு அப்படி கிடையாது. இது அனாதியான பரம்பரையாக வந்துட்டுருக்கிறது. அதனால தான் அந்த பிராமணனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சம்பூ ராமாயணத்தில் 2வது ஸ்லோகத்தில் போஜராஜா சொல்கிறார். உச்சைர் கதி ஜகதி சித்தியதி தர்மதச்சேத் தஸ்ய பிரமாச்ச வச்சனைः கிருதகேதரைश्चेत् தேஷாம் பிரகாசன தசாச்ச மகீசுரைश्चेत् தானந்தரேண நிபதேத் நுமத் பிரணாமஹா அப்படின்னு சொல்லி இந்த உலகம் முழுக்க தர்மம். இந்த தர்மத்துக்கு அடிப்படையானது எது அப்படின்னா வேதம்தான். அந்த வேதமானது எப்படி இருக்குது அப்படின்னா பரம்பரையாக குரு மூலமாக சிஷ்யரூபமாக உலகத்துக்கு வந்துட்டே இருக்கு பாருங்க. அதுதான் அந்த வேத பரம்பரை. அப்படிப்பட்ட அந்த வேதத்தை குருமுக உச்சாரண அனுச்சாரண ரீதியாக அத்தியனம் பண்ணி அது அபியாசம் பண்ணிகிட்டே இருந்து தானும் அதை திருடமாக வச்சுட்டு பிரம்மயஜம் முதலான சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு சிஷ்யாளுக்கும் சொல்லி வச்சு பரம்பரையாக சொல்லிக் சொல்லிட்டு வந்துருக்கக்கூடியதான அந்த அந்தணர்கள் விப்ராலை தவிர என்னுடைய சிரசானது வேறு யாருக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு போஜராஜா கேட்குறார்.
அந்த ரீதியாக ரொம்ப வசதியான முறையில் ரொம்ப எதிர்பார்த்து எப்படி வார்த்தையினால சொல்ல முடியாது, அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஏன்னா இந்த பிப்பலாரண்யம்னு சொல்லக்கூடியதான இந்த க்ஷேத்திரத்தில் பேரூரில் நிறைய வேத பாராயணங்கள் நிறைய வித்வான்கள் இங்கே இருந்திருக்கேன். நான் 88வது வருஷத்துலேருந்து இந்த ஊரில் நான் இருந்துருக்கேன். அப்போ இவருக்கு 3 வயசு. அந்த சமயத்தில் இந்த ஊருக்கு வந்து அதுலேருந்து இங்கே இருந்துருக்கேன். நிறைய வித்வான்கள்லாம் இங்கே இருந்து இந்த வைதிக மடத்தில் ஆருத்ரோத்சவ பாராயணம் ரொம்ப விமர்சையாக ஓரோ வேதத்துக்கும் 12, 16ன்னு ஆரம்பித்து அப்படி நடந்துன்னு இருந்தது. அவள் வந்து அந்தந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பெருமையும் ராத்திரி வர்ணக்கிரமங்கள் கணம் இது மாதிரி அந்தந்த வேதத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரசம்சையாக இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப வசதியான முறையில் நடந்துட்டு வந்துருந்தது. அது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடியதான மேல்மடம் அங்கேயும் இந்த பங்குனி உத்திர பாராயணம் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாளைக்கு இவள் அப்பாவும் அதை எடுத்து ரொம்ப ஸ்ரத்தையாக நடத்திட்டு வந்துருந்தார். அதில் நானும் வந்து விஷுவனாலாம் நாங்கள் ஒரு 4 பேர் எதிர்வேதத்துக்காக பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் காலம் போக போக என்னாச்சுன்னா அது மலினமான ஆகிண்டே வந்தது. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு சூரியோதயம் மாதிரி என்னாச்சு அப்படின்னா விஷுவனாவை அதில் ஈடுபட்டு இவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி 2013 இந்த பாராயணமானது இந்த சபை ஆரம்பித்து இந்த பாராயணமானது தொடங்கிட்டு அந்த வருஷம் கிரம பாராயணமும் விசேஷமாக 4 பேரை வச்சுட்டு எதிர்வேதத்தில் நடந்தது. அப்படி அந்த வருஷம் பாராயணம் மேல்மடத்தில் தான் எல்லாம் நடந்தது தவிர முழுக்க நிர்வாகம் பண்ணினது அவர் தான், இந்த சத்யாஸ்ரோதிகள் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்திருக்கக்கூடிய பிராமணர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் தேவதா பலத்தினாலேயும் இந்த பரம்பரையில் இருந்த பூர்வஜாருடைய ஆசீர்வாதத்தினாலேயும் அவருக்கு ஒரு பலம் வந்து இந்த பாராயணமானது விருத்தியாக ஆரம்பித்து அது 8, 12ன்னு இன்றைக்கி 14 வரைக்கும் வந்து நின்று அது எப்படின்னா நல்ல ஆச்சாரத்தோடு அது ரொம்ப முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த பாராயணம் நடத்துறது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. எல்லோரும் பிரியமாக பாராயணத்துக்கு வந்துடுவா. அவளை சம்ரக்ஷணம் பண்ணி ஆலசியாது அன்னதோஷாச்ச ஆச்சாரஸ்யச்ச வர்ஜனாத் அப்படின்னு சொல்கிறார். ஆலசியம்னா வந்தவாளை சரியாமல் கவனிக்காமல் அவளை ஒரு திரஸ்கரணம் பண்ணுறது, அப்படி இல்லாமல் ஓரோ வேலைக்கும் பார்த்து அவளுக்கு உபச்சாரம் பண்ணி அன்னதோஷங்கள் எல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ருச்சியாக அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து அந்த பேர் போன ஆச்சாரத்துக்கு பேர் போனதான ஒரு ஊர் தஞ்சாவூர் ஜில்லா. ஏன்னா வேத பாராயணம் எப்படி நடத்தணும் எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த ஊரில் தான் போய் பார்க்கணும். அப்படியாக ருச்சியாக அதுக்கு மனுஷால் அழைச்சிட்டு வந்து அன்னதோஷங்கள்லாம் இல்லாமல் ஆச்சாரமாக இந்த பாராயணம் ரொம்ப விமரிசையாக ஓரோ வருஷமும் நடந்துட்டு வருது. அந்த ரீதியில் இந்த வருஷமும் ரொம்ப வசதியாக இந்த ஒரு பாகம்தான் இப்போ கேட்க முடிஞ்சதே தவிர அவர் சொன்ன மாதிரி அவிர்கந்தோ கவாம் ரேணு வேதானாம் துவனிரேவச்ச அபி கோதோஹன மாத்திரேன சத்ய பாபைஹி பிரமுச்சியதே அப்படின்னு அவிர்கந்தா எந்தெந்த இடத்துல யாக யஜ்ஞங்கள் நடக்கிறதோ அந்த புகையை சுவாசித்தாலே அவ்வளவு புண்ணியம் அப்படின்னா. கவாம் ரேணு பழைய நாளில் பார்த்தோம்னா எல்லா ராத்திரியும் கோ சம்ரக்ஷணம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த பசுமாடினுடைய அந்த ரேணுன்னு சொல்லக்கூடியதான அந்த தூளி நம்ம மேலே படுறது. அப்புறம் வேதானாம் வரிதேவச்ச சொல்லக்கூடிய அந்த வேதம் ஒரு 6 நிமிஷம் அப்படி கோதோகன மாத்திரேனா அப்படிங்கிற கோதோகனம் அப்படின்னா 6 நிமிஷத்தில் அந்த ஒரு மாட்டை கறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி அது என்ன அப்படின்னா சத்யப்பாபைஹி பிரமுச்சது ஆஜன்மார்ஜிதமான பாபமும் இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணியிருக்கக்கூடியதான பாபங்களும் நம்மள்கிட்டருந்து விடுவிக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வசதியான சுஸ்வரமாக புஸ்தகம் எல்லாம் இல்லாமல் அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பார்த்தாலே அவள் சொல்லக்கூடிய அந்த விதத்தை பார்த்தாலே ரொம்ப, அதாவது பழைய நாளில் இந்த ராஜாமணி சோதிகள் ரப்பலாம்புலியூர்னு 2 பிரிவாக இருந்தாள். அவள் பண்ணுற பாராயணத்துலேயும் நான் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது அவள் சாமவேதம் அப்படின்னா அவள் தான் 2 பேர் வருவாள். அவளுடைய நிர்வாகத்தில் தான் அந்த பாராயணம் நடக்கும். பிரம்மோத்சவ பாராயணம் தான் முக்கியமாக அவள் இருப்பாள். வெயில் பார்க்காம மழை பார்க்காம குளிர் பார்க்காம எல்லா ஊர்லேயும் இருந்து பரிசிரமப்பட்டு அந்த பாராயணத்தை ரொம்ப கங்கணபத்தாளாக இருந்து நடத்தி அதனுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த பாராயணம் ரொம்ப நல்லா நடக்கிறதுன்னு சொல்லலாம். அவளுடைய ஒரு பரிசிரமத்தினாலேயும் அவள் பட்ட பரிசிரமத்தினால பின்னாடி வந்த சிஷ்யாளுடைய ஒரு
ஸ்ரத்தையினாலேயும் இது மாதிரி நிறைய பேர் தயாராகி ஓரோ வேதத்துக்கும் 100 பேர் 150 பேர் இன்றைக்கி இருக்கா. இது காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பரமாச்சாரியர்களும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவளையும் ஸ்மரிக்கணும். நம்ம பகவத் பாதாளுடைய அவதாரமான பரமாச்சாரியால் சாட்சாத் கைலாசபதி அவளும் இந்த வேதத்துக்கு உத்தாரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கா. ஏன்னா 1975லேருந்து 85 வரைக்கும் நிறைய பேர் வைதிகாலே நிறைய பேர் தன்னுடைய குழந்தைகள்லாம் வேதத்துக்கு விடமாட்டேன்னு சொல்லும் போது நாங்கள் எல்லாமே லௌகீகமாக தான் இருந்தோம். எங்கள் பரம்பரையில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆற்றுக்கு 4 பேர் அத்தியனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வேதத்துக்கு அப்படியே பரிசிரமப்பட்டு எந்தெந்த இடத்துல ராமாயணம் சொல்லும்போது ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமாக அந்த இடத்துல இருக்காளோ இதே மாதிரியாக வேதம் எங்கே வேத பாராயணம் பண்ணும்போது சாட்சாதா பரமாச்சாரியா அந்த இடத்துல சாநித்தியமாக இருப்பா அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அந்த ரீதியாக அவளுடைய ஒரு அனுகிரகத்தினாலேயும் இவாளுடைய அந்த பூர்வஜால் பண்ணின ஒரு புண்ணியத்தினாலேயும் எந்தெந்த வேதத்தில் எந்தெந்த பெரியவா இருந்து சிரமப்பட்டு பாராயணம் பண்ணி அந்த பரிசிரமத்தினுடைய ஒரு இதுதான் இன்றைக்கி நாமெல்லாம் அனுபவிக்கிறோம். பழைய நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாவனை கிடையாது, எதுவும் கிடையாது. 10 நாளைக்கு 100 ரூபா சம்பாவனை கிரமபாராயணத்துக்கும் சரி. இப்போல்லாம் ஜடாபாராயணம் கணபாராயணம்ங்கிறது எங்கேயும் கிடையாது. இந்த விகிருதி பாடமானது மறந்து போகும்னு ஒரு சமயத்தில் புரசுவாக்கம் நாகராஜ கணபாடிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் போய் பரமாச்சாரியார்கிட்ட போய் கேட்கும்போது எந்தெந்த க்ஷேத்திரத்தில் 4 கோபுரங்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் இந்த பாராயணத்தை பண்ணும்போதுன்னு சொல்லி சொற்பமான சம்பாவனையில் ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய பேர் இதுக்கு தயாராகி எல்லா வேதத்துலேயும் பாராயணமானது ரொம்ப வசதியான முறையில் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஆச்சாரம் இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா அது ரொம்ப 3 ஆலசியம், அன்னதோஷம், ஆச்சாரம் எல்லாமே இல்லாமல் ரொம்ப உத்தமமான முறையில் இந்த வேத பாராயணம் ரொம்ப வசதியான முறையில் நடந்து வந்துருக்கு. இந்த வருஷமும் நடந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி மேலும் மேலும் இந்த வேத பாராயணத்துக்கு காய்கமாக உடம்பினாலேயும் பரிசிரமப்பட்டு வாக்கினாலேயும் 4 பேர்கிட்ட சொல்லி அது மனசினாலேயும் நல்லா நடக்கணும்னு நினச்ச அத்தனை கிரகஸ்தாளுக்கும் 6 தர்மத்துக்கு இதுக்கு ஏன்னா வேதம் நம்ம முழுக்க அத்தியனம் பண்ண முடியலைன்னாலும் இந்த வேதத்தை கேட்கறது, வேத பாராயணம் நடக்கிற இடத்துல போய் உபகாரம் பண்ணுறது அதே பெரிய அடுத்த ஜென்மாவில் அவளுக்கு அது வேதாத்தியனம் பண்ண முடியாத ஒரு ஜென்மாவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தசபிர் ஜென்மபிர் வேதாக ஒரு 84 லட்சம் ஜென்மா, அதில் அதுக்கப்புறம் தான் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது. அந்த மனுஷ ஜென்மாலையும் 10 ஜென்மா எடுத்தால் தான் பிராமண ஜென்மா கிடைக்கிறது. அந்த பிராமண ஜென்மாலையும் தசஜென்மம் 10 ஜென்மா எடுத்தால் தான் 11ஆவது ஜென்மத்தில் வேதாத்தியனம் பண்ணணுங்கிற ஒரு ஜென்மா கிடைக்கிறது. அப்படியாக ரொம்ப வசதியான இந்த வேத பாராயணம் நடந்து இதுக்கு உபகாரம் பண்ண அத்தனை பேரும் எல்லாரும் க்ஷேமமாக இருந்து விசேஷமாக எல்லா வேலையும் இதுக்கு சுச்சிருச்சியாக வெப்பம் பண்ணி போகிட்ட அந்த ரகுமாமா அவள் குடும்பத்தாரும் அவள் கூட வந்திருக்கிறவாளும் இதில் இந்த ஈடுபட்ட அத்தனை பேரும் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி இதான் எனக்கு தெரிஞ்ச நிறைய வித்வான்கள் இதில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அர்த்தஜால் தான். அதனால் எனக்கு வாக்சுத்திக்காக இவ்வளோ நேரம் பேச சொல்ல ஒரு அவகாசம் கொடுத்த இவாளுக்கும் இந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுண்டு இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இன்னும் விசேஷமாக இவருடைய பெரியவா ராஜாமணி சௌதிகள்னு இருந்தார். அவர் 2 வேதம் அத்தியனம் பண்ணி சம்பூர்ணமாக அப்பயே மேட்டூர் கணபாடிகள்னு சொல்லுவாள். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடைய பிதா அவள் ஒரு வருஷம் இந்த பாராயணத்துக்கு வரும்போது இந்த ஆற்றுல அவருக்கு வரக்கூடிய சம்பாவனையை இவா தாத்தாவுக்கு பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். அதே மாதிரி இவா தாத்தா கிட்ட ஒரு 6 பேர் எதிர்வேதம் சம்பூர்ணமாக அத்தியனம் பண்ணவா இருக்கா. இன்றைக்கி அதில் ஒரு 3 பேர் இருக்கா, 3 பேர் இல்லை அதில். அதே மாதிரி அவள்கிட்ட அவள் பரம்பரையாக அவள் பெரியப்பா எல்லோரும் அவள்கிட்ட அத்தியனம் பண்ணவா. அவளும் நிறைய பேரை தயார் பண்ணியிருக்கா. பிரயோகத்துலேயும் சரி ரொம்ப சூறாளாக இருந்திருக்கா. இவரும் இவள் பெரியப்பாட்டை அத்தியனம் பண்ணிட்டு மேல் படிப்புன்னு சொல்லக்கூடியதான இந்த பிராமணங்கள்லாம் ஹைதராபாத்தில் போய் முறையாக அத்தியனம் பண்ணிட்டு அதனால தான் அவருக்கு பல ஊருக்கு போகிறதுனால பல பேருடைய பழக்கங்கள் ஏற்பட்டதுனால ஒரே கோபம் தூக்கம் மாதிரி ஒரே இடத்துல இருந்திருந்தானாக்கா இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது இல்லையா. பல பேருடைய ஒரு பழக்கங்கள். அதனால் அவர் அங்கணபத்தராக இருந்து அதுக்கு நீங்கள்லாம் ரொம்ப துணையாக பாலாஜி மாமா, அருணாச்சல மாமா அவள்லாம் ரொம்ப அவளுக்கு எப்படின்னா சகா சப்தபதாபவா ஒரு மித்திரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு என் மித்திரம் ஆபதி சுகேச்ச சமக்கிரியம் இருக்குது. 2 விஷயம் 3 விஷயம் ரொம்ப ரொம்ப துர்லபம்.
அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு இருக்கக்கூடிய புத்திரன், நல்ல பத்னி, கூட்ட குரலுக்கு கேட்கக்கூடிய பத்னியாக இருக்கணும். வந்து 100 தடவை கேட்டப்புறம் கூட்டப்புறம் இப்போ என்ன வேணும் அப்படின்னு செலிச்சுன்னு இருக்கக்கூடிய பத்னியாக இருக்கக்கூடாது. அதனால் அவர் முதல்ல சொன்ன மாதிரி என்ன கிரகமித்யாஹு கிரகிணி கிரகம் உச்சியதே அப்படின்னு. நம்மளுக்கு எல்லாருக்கும் கிரகஸ்தன்னு பேர், அவளுக்கு கிரகிணின்னு பேர். ஆற்றுல நடக்கக்கூடிய சுக துக்கங்களுக்கு அவள் தான் முக்கியமாக இருப்பாள். 10 ரூபா கொண்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது 8 ரூபா மிச்சம் பிடிச்சிட்டு 2 ரூபா செலவழிக்க தெரியணும். ஏன்னா சாதுரியம் லக்ஷணம் நாரியா அப்படின்னு 4 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அஸ்வசிய லக்ஷணம் வேகம், மதோ மாதங்க லக்ஷணம், சாதுரியம் லக்ஷணம் நாரியா, உத்தியோகம் புருஷ லக்ஷணம் அப்படின்னு ஒரு சுபாஷிதம் இருக்குது. அப்படி சாதுரியமாக இருக்கக்கூடிய பத்னி, நல்ல மித்திரங்கள் இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடியவா. ஏதத்ரயம் ஜெகதி புண்ணியகிருதோ லபந்தேன்னு பத்திரிகை அப்படி எல்லாம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் மேற்கொண்டு வரக்கூடிய வருஷங்களில் அவர் சங்கல்பம் பண்ண மாதிரி 15வது வருஷம் இந்த சாமவேதத்தில் கல்வெட்டு வாரம் பண்ண போகிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டுருக்கார். அதுவும் உங்களுடைய ஒத்தாசையினால். அதுலேயும் விசேஷமாக 2020 ஒரு சாமவேதத்தில் வித்வானாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு மரியாதை பண்ணுறது அப்படின்னு அதுவும் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு, அதுவும் 5 வருஷமாக விக்னம் இல்லாமல் நடந்து முடிஞ்சு விட்டு 7 வருஷம். அப்படி அது மேற்கொண்டு எல்லாம் உத்தரோத்தரமாக நல்லபடியாக நடக்கிறதுக்கு உங்களுடைய எல்லாருடையும் ஒரு ஒத்தாசையும் கிரகஸ்தாலுடைய எல்லாருடைய ஒரு கைங்கரியமும் நடந்து எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். வந்திருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இந்த உலகமும் ராமராஜ்யம் மாதிரி எப்படி இந்த பிரதான மந்திரி எப்படி இப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரோ, மேலும் மாதிரி அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய தர்மத்துக்கு ஈடுபாடாக எல்லாரும் அனுசரணையாக இருந்து இந்த ராஜ்யமும் சுபிக்ஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்குரு சுவாமினஹ.